ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொறியாளர் ஹரிபிரசாத். நம்ம வீட்டில் உள்ள ரூஃப் என்று சொல்லக்கூடிய மேற்கூரை நம்ம கான்க்ரீட் போட்டதுக்கு அப்புறமா நம்ம எத்தனை நாட்கள் கழித்து நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தராக நம்ம மெட்டீரியலை ஸ்டாக் பண்ணணும். அப்படி ஸ்டாக் பண்ணும்போது ஒரு வீட்டின் உரிமையாளராக அந்த வேலையை எப்படி பார்க்கணும், எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ரூஃப் கூரையில் நம்ம மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கான்க்ரீட் ஒவ்வொரு நாளில் எவ்வளவு வலிமை அடையுது அப்படிங்கிறத ஆஸ் பர் ரூல் ஸ்டாண்டர்ட் படி நம்ம பார்க்க போனால் ஒரு நாட்களில் அந்த கான்க்ரீட் போட்டு ஒரு நாள் கழித்து 16% அந்த கான்க்ரீட் வலிமை அடையுது. ஸோ அதே மாதிரி தான் 3 நாட்களில் பார்த்திங்கன்னா 40%, 7 நாட்களில் 60 to 65%, அதுலேருந்து பார்த்திங்கன்னா 14 நாட்களில் 90% அந்த கான்க்ரீட் வலிமை அடையுது. ஸோ அதே போல் 28 டேஸ் கழித்து பார்த்திங்கன்னா 99% அந்த கான்க்ரீட் ஃபுல்லாக அதோடய ஸ்ட்ரென்த்தை அட்டன் பண்ணுற வேலையை செஞ்சு முடிக்குது. ஸோ இதுதான் இந்த கான்க்ரீட்டோட செட்டிங் டைம் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் நம்ம மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணக்கூடிய அந்த டேஸ் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 10 டேஸ்லேருந்து ஒரு 14 டேஸ் நம்ம விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மெட்டீரியலை ஸ்டாக் பண்ணி ஒர்க்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது எதுக்காக சொல்ல போனால், எங்கள் சைடு நான் பின்பற்ற முறைகள்லாம் பார்த்திங்கன்னா 21 டேஸ் அந்த கான்க்ரீட்டை நாங்கள் எந்த வித டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம். அந்த சென்ட்ரிங்கும் சரி, அந்த க்யூரிங் மட்டும் ப்ராப்பராக அந்த ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ 21 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா சென்ட்ரிங் ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த முறையை தான் நாங்கள் பின்பற்றணும். சப்போஸ் சில ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் 10 to 14% அந்த கான்க்ரீட்டை எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணி நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே போல் முக்கியமான விஷயம் நம்ம என்ன சொல்கிறோன்னா, மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணும்பொழுது என்ன தவறு பண்ணுறாங்கன்னா, ஒரே இடத்துல பர்டிகுலர் இடத்துலையே இந்த மெட்டீரியலை ஃபுல்லாகவே ஸ்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது அட்வைசபிள் கிடையாது. ஸோ இதை எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கல் எடுத்துக்கலாம், ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3லேருந்து 3.5 கிலோ வரைக்கும் அந்த செங்கலோட வெயிட் இருக்குது. இதை மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணும்போது ஃபுல்லாக எடுத்துகிட்டு போய் ரூஃபில் லோட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஹைட் லெவலில் ஒரு 4 அடி 5 அடி லெவலில் ஒரே முட்டாக மெட்டீரியல் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஒரு கல்லோட வெயிட் நம்ம சொன்ன மாதிரி 3 கிலோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு 1000 கல் இருக்கும் பொழுது 3000 கிலோ கிட்ட ஒரே இடம் ரூஃப் ஏரியாவில் அதோடய வெயிட்டை செலுத்துது. ஸோ அந்த இடத்துல கான்க்ரீட்டை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையை நம்ம இயற்கையாகவே செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த மெட்டீரியலை ஸ்டாக் பண்ணும்போது கொஞ்சம் பிரித்து ஏன்னா சாதாரணமாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரே ஏரியாவில் பண்ண போகிறது கிடையாது. ஒரு சாதாரணமாக கைப்பிடி சுவர் எடுத்துக்கிட்ட விட ஓவராலாக சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம பிரிக் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த வேலைக்கு ஏற்றாற் போல் நம்ம கல்லை பிரித்து வைக்கும் பொழுது அந்த இடத்துல மொத்த லோடையும் செலுத்த வேண்டிய வாய்ப்புகளும் கம்மியாகுது. ஒர்க் பண்ணும்போதும் நம்மளுக்கு மெட்டீரியல் பக்கத்திலே இருக்கிறதால நம்ம ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய சூழலும் அமையுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடு கட்டி கொண்டு இருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.